போதுமாடா உங்களுக்கு போதுமா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் இன்றைக்கான மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்கில் கொடுக்கப்பட்டது, நீங்கள் ஒரு வேளை இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் இப்படி என்ன வந்து ரிசீவ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ் கண்டஸ்டண்ட்டும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. விஷ்ணு ப்ரோவெல்லாம் போய் நின்றுட்டு இந்த கிரெடிட்டு டெபிட்டு இதை பற்றிலாம் நான் எதுவுமே கவலைப்படாமல் வந்துட்டேன். என்னென்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு வந்து தெரியல. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் போயிட்டு நான் ஒரு விஷயத்த வந்து கேட்பேன். எதுவும் பேர் போகிற அளவுக்கு மானம் போகிற அளவுக்குலாம் எதுவும் பண்ணல இல்லைடா அப்படின்னு சொல்லி கேட்பேன். அதுதான் என்னுடைய முதல் முக்கிய குறிக்கோளாக இருக்கும். இங்கிருந்து நான் வெளியே போனேன் அப்படின்னாக்கா அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு வந்து சொல்லியிருந்தாங்க. வினிஷா வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பகிர்ந்துட்டு இருந்தாங்க. நான் வந்து எவிக்டாக வெளியே போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து பெருசாக எதுவுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து பண்ணல. எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே தெரியாமல் இருந்தேன். பட் நான் எதிர்பார்த்ததை விட வேறு லெவலில் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வினிஷா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஈவன் நம்ம மாயா அவர்களும் சேர்ந்துக்கிட்டு. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா அவர்கள் வந்து போய் நிற்கும் போதே ஒரு மாதிரி கை காலெலாம் நடுங்கிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அழுக ஆரம்பிச்சுட்டு அவங்க சொன்ன விஷயம் வந்து ஒன்று தான். நான் இங்கேருந்து போகணுன்னு நினைக்கிறேன். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் என் ஃபேமிலி மெம்பர்ஸோடு வந்து போயிட்டு நான் பயங்கரமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எங்கள் அம்மாக்கிட்ட எங்கள் அப்பா கிட்ட எல்லாம் பயங்கரமாக எவ்வளோ தூரம் என்னால் வந்து சின்ன குழந்தையாக மாற முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து சின்ன குழந்தையாக மாறி நான் வந்து இருப்பேன். ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்ககிட்ட பேசுவேன், செய்வேன். சில விஷயத்தெல்லாம் வந்து இது பண்ணுவேன், ஷேர் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ட்ரஸ்ட் பீப்புள். ஓகேங்களா, நான் வந்து மக்களை வந்து நம்புகிறேன். அண்டு பீப்புள்ஸ் who trusted me அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நான் மனுஷனுங்களை வந்து நம்புவேன், மக்களை வந்து நம்புகிறேன். யாரெல்லாம் என்ன நம்புகிறாங்களோ அவங்கெல்லாம். ஸோ அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்கில் ஒரு பார்ட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அழுதுகிட்டே சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வினிஷா போயிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. அழுவாதமா எல்லாம் சரியாக போயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ போயிடலாம், அப்பா அம்மா எல்லோரும் வந்தாங்கல்ல, ஏன் ரொம்ப மிஸ் பண்ணி பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்க, எல்லாம் டு பி சால்வ்டு, டோன்ட் வெரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்ரூமில் போயிட்டு அர்ச்சனா அவர்கள் அழுகுறாங்க. அழுது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே எல்லாருமே வந்து எனக்கு அகைனஸ்ட்டாக வந்து இருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் வீக்கில் வந்து இப்படிலாம் பண்ணுறது எனக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்கல. அதை தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. பட் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தோள் கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை. எனக்கு வந்து ரொம்பவே ஃபீலபிளாக இருக்குது. எனக்கு ஒரு கம்பேனியன் இல்லை. ஒரு தோள் சாஞ்சி அழுது சொல்கிறதுக்கு வந்து ஆட்கள் இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லாமே என்னை பார்க்கும்போதெல்லாம் ஒரு சந்தேகத்தோடவே வந்து பார்க்குறாங்க. எனக்கு அதுதான் ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு முடிவில் வந்து இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அனன்யாவெல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் தனியாக தான் கேம் விளையாட வந்தீங்க, தனியாகவே கேம் ப்ளே பண்ணுங்கள். யாருடைய உதவியும் எந்த விதமான அட்வைஸபிளும் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து நீங்களாக இருங்க, நீங்களாக பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அனன்யா அவர்கள் அர்ச்சனாவுக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனிஹவ் அர்ச்சனா அவர்கள் பயங்கரமாக அழுதுட்டு இருந்தாங்க. எல்லாரும் அவங்கள டார்கெட் பண்ணுறதை அவங்களே உணர்றாங்க. ஸோ இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்கும். நன்றி.